ஹலோ கைஸ், அனைவருக்கும் வணக்கம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் கைஸ். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் பண்ணுங்கள். வாங்க கதைக்குள்ளே போகலாம். அங்கே ஜமீன் மாளிகையில் இன்னும் அந்த நிச்சயதார்த்தம் நின்று போன அதிர்ச்சியில் ராஜாங்கம் சோஃபாவில் அமர்ந்திருந்தார். வேணியும் ஸ்ரேயாவும் மூளைக்கு ஒரு பக்கமாக நின்று ஆத்திரத்தில் புலம்பிக் கொண்டிருந்தனர். எல்லாம் அந்த வேலைக்காரி வந்த நேரம்தான், என் பொண்ணு வாழ்க்கையே கெடுத்துட்டா என்று வேணி கத்தி கொண்டிருக்கும் போதே வாசலில் ஒரு கார் டயர் தேயும் சத்தம் கிரீச் என்று பயங்கரமாக கேட்டது. வீரா காரிலிருந்து இறங்கி நேராக மாளிகையின் பெரிய கதவை தள்ளி திறந்தான். அவனது நடை என்று வேறாக இருந்தது. ஜமீன் வாரிசாக இல்லாமல் ஒரு பாதிக்கப்பட்ட கணவனாக, ஒரு ஆக்ரோஷமான தகப்பனாக அவன் உள்ளே நுழைந்தான். கைல்விழியின் கையை பிடித்து கொண்டு அவன் ஹாலுக்குள் வந்தபோது ராஜாங்கம் அதிர்ச்சியில் எழுந்து நின்றார். வீரா, என்ன இது? எதுக்கு அந்த பொண்ணை மறுபடியும் இங்கே கூட்டிட்டு வர என்று ராஜாங்கம் அதிகாரமாக பேச முற்பட்டார். ராஜாங்கம் பேசி கொண்டிருக்கும் போதே வீரா முன்னே வந்து மேஜையில் இருந்த ஒரு பெரிய குவளையை ஓங்கி தள்ளிவிட்டு, நிறுத்துங்கப்பா என்று கத்தினான். உங்க கௌரவம், உங்க ஜமீன் திமிரு, இதையெல்லாம் காப்பாத்த என் பொண்டாட்டியையும் அவ வயதில் வளர்ந்த ஏன் ரத்தத்தையும் சாகடிக்க பார்த்தீங்களா? நீங்கள் எல்லாம் மனுஷங்களா, இல்லை அந்தஸ்துக்காக எதையும் செய்கிற மிருகங்களா என்று வீரா கேட்டபோது ராஜாங்கம் ஒரு நிமிடம் பேச்சிழந்து நின்றார். பக்கத்தில் நின்ற வேணி ஏதோ சொல்ல வர வீரா அவளை நோக்கி விரலை நீட்டினான். அத்தை, கையில் தொட்டு பேசின அந்த ஒவ்வொரு வார்த்தைக்கும் இன்னைக்கு நீங்கள் பதில் சொல்லியே ஆகணும். இந்த ஜமீனில் அவள் வேலைக்காரி இல்லை, அவள் தான் இந்த வீட்டோட மகாராணி. அவளை வாசலில் தள்ளின அதே கையால் அவள் காலை தொட்டு இன்னைக்கு மன்னிப்பு கேட்கல, இந்த வீரா என்ன பண்ணுவான்னு யாருக்கும் தெரியாது என்று அவன் ஆவேசப்பட மாளிகையே அதிர தொடங்கியது. வீரா உண்மைகளை ஒவ்வொன்றாக உடைக்க தோனுக்கு பின்னால் நின்று கேட்டுக்கொண்டிருந்த ராணி அம்மா நிலை குலைந்து போனார். இதுவரை தன் கணவன் ராஜாங்கத்தை ஒரு தெய்வமாக மதித்தவள் இன்று அவர் தன் மகனின் உயிரையே பறிக்க துணிந்த அந்த பாதகர் என்று தெரிந்ததும் எரிமலையாக வெடித்தார். என்ன சொன்னீங்க? என் மகனை, நான் பெத்த வீராவை கொல்ல பார்த்தீங்களா என்று கத்திக்கொண்டே ஓடி வந்த ராணி ராஜாங்கத்தின் சட்டையை பிடித்து உலுக்கினார். கௌரவம் முக்கியம்னு பேசிட்டு இருந்தீங்களே, அந்த கௌரவத்துக்காக சொந்த பிள்ளையையே பிணமாக்க துணிஞ்ச உங்களை விட ஒரு கொடூரன் இந்த உலகத்தில் யாரும் இருக்க முடியாதுங்க. நீங்களாம் ஒரு அப்பனா என்று அவள் கேட்க ஒரே வியக்கம். ஜமீன்தார் ராஜாங்கம் இன்று தன் மனைவியின் முன்னால் குற்றவாளியாக தலை குனிந்து கூனி குறுகி நின்றார். அடுத்த நொடி வீராவின் கையில் இருந்த ஆதிரனை பார்த்த ராணியின் கண்கள் கனிந்தன. நடுங்கும் கைகளால் அந்த பிஞ்சு குழந்தையை வாங்கி கொண்டார். ஆதிரனின் முகத்தை பார்த்ததும் ராணி அம்மாவிற்கு அழுகை முட்டியது. வீரா அப்படியே உன்னை உரிச்சு வச்சிருக்காண்டா என் பேரன். இந்த ஒரு வருஷமா என் ரத்தம் எங்கேயோ அனாதியாக அலைஞ்சிட்டு இருந்திருக்கு. இதோ பாருங்க, உங்கள் வம்சமே இவன்தான். இந்த அழகான குழந்தையையும் மகாலட்சுமி மாதிரி இருக்கிற இந்த கையல்வெளியையும் பிரிக்க உங்களுக்கு எப்படி தான் மனசு வந்துச்சோ? நீங்களாம் மனுஷனே இல்லை என்று ராஜாங்கத்தின் முகத்தில் அடிப்பது போல கேட்டாள். அப்போது வீராவின் பார்வை அங்கே நடுங்கிக் கொண்டிருந்த வேணி மற்றும் ஸ்ரேயாவின் பக்கம் திரும்பியது. அவனது கண்கள் சிவந்து நெருப்பு பொறிகளை கக்கின. அத்தை, நீங்களாம் பொம்பளைங்களா? ஒரு பொண்ணாக இருந்துட்டு இன்னொரு பொண்ணை இவ்வளோ கேவலமாக பேசுறதுக்கு உங்களுக்கு எப்படி நாக்கு வந்துச்சு என்று வீரா சீறினான். ஸ்ரேயாவை பார்த்து, பணம் அந்தஸ்துக்காக தாலி கட்டின புருஷங்கிட்ட இருந்து ஒரு பொண்ணை பிரிக்க பார்த்தியே, நீ எல்லாம் ஒரு மனுஷியா? உங்களை பார்த்தாலே எனக்கு அருவருப்பாக இருக்கடி என்று அவன் கத்த ஸ்ரேயாவும் வேணியும் பயத்தில் பின்வாங்கினர். வீரா இப்போது தீர்க்கமான ஒரு முடிவுக்கு வந்தான். இதோடு எல்லாம் முடியட்டும். ரவி, இவங்க 2 பேரோட பெட்டியையும் எடுத்துகிட்டு வந்து வாசல்ல வை. இப்போவே, இந்த நிமிஷமே இவங்க இந்த வீட்டை விட்டு வெளியேறணும். என் பொண்டாட்டியையும் பிள்ளையையும் அனாதியாக துரத்தின இந்த மாளிகையில் இனி உங்களுக்கு ஒரு நிமிஷம் கூட இடம் கிடையாது. போங்க, வெளியே போங்க என்று கையை நீட்டி வழிகாட்டினான். ராஜாங்கத்தின் தயவை எதிர்பார்த்து நின்ற வேணிக்கு
ராஜாங்கம் தலை குனிந்து மௌனமாக இருப்பதை பார்த்ததும் தலை சுற்றியது. ஜமீன் மாளிகையின் அதிகாரம் இன்று வீராவின் காலடியில் வீழ்ந்து கிடந்தது. வீராவின் கர்ஜனை அந்த மாளிகையின் சுவர்களை அதிர செய்தது. கையலோ வீராவின் கைகளை பிடித்து வேண்டாம் என்று தலையசைக்க, கயல், நீ ரொம்ப நல்லவளா இருக்க பார்க்காத கயல். இந்த வேணியும் ஸ்ரேயாவும் இந்த ஜென்மத்தில் திருந்த மாட்டாங்க. பாம்பை நம்பி கூட நல்ல பாம்புன்னு பால் ஊற்றலாம், ஆனால் துரோகத்தை ரத்தத்திலே கலந்து வச்சிருந்த இவங்களை நம்ப முடியாது. அன்னைக்கே உன்னை நடு தெருவில் தள்ளினப்போ உன்னை ஒரு பொண்ணுன்னு கூட பார்க்காத இவங்களுக்கு இந்த வீட்டில் இடம் கிடையாது. வெளியே போங்க என்று வீரா ஆக்ரோஷமாக சீறினான். அவனது கண்களில் தெரிந்த அந்த தீர்க்கமான கோபம் வேணியையும் ஸ்ரேயாவையும் நிலைக்குலைய செய்தது. ஆனால் கயல்விழி வீராவின் கையை மென்மையாக பற்றி தடுத்தாள். வேண்டாங்க, வேண்டாம். இவங்களை வெளியே துரத்தி அடிக்கிறதுனால நம்ம எதையும் சாதிக்க போகிறதில்ல. இவங்களை விட நம்ம சிறந்தவங்கன்னு நிரூபிக்கிறது தான் இப்போ முக்கியம். இவங்களும் தப்பு செய்கிற மனுஷங்க தான் வீரா. இவங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுங்க. இந்த 1 வருஷமாக நான் தனிமையில் தவிச்ச தவிப்பெல்லாம் இப்போ மறைஞ்சு போகணும்னா நான் இவங்களை மன்னிக்கணும். என் மனசில் இருக்கிற பாரம் இறங்கணும்னா மன்னிப்பு ஒன்று தான் வழி என்று கையில் சொல்லும்போது அவளது முகத்தில் தெரிந்த அந்த தெய்வீக ஒளி வீராவின் கோபத்தை தற்காலிகமாக தணிக்க செய்தது. கயல்விழியின் இந்த பெருந்தன்மையை கண்ட வேணியும் ஸ்ரேயாவும் அப்படியே உடைந்து போனார்கள். தான் செய்த வஞ்சகங்கள், பேசிய அருவருப்பான வார்த்தைகள் எல்லாம் ஸ்ரேயாவின் மனசாட்சியை சுட்டரித்தது. திடீரென்று ஸ்ரேயா ஓடி வந்து கயல்விழியின் காலடியில் விழுந்து கதறினாள். கயல், என்னை மன்னிச்சிடு. நாங்கள் உனக்கு எவ்வளோ கஷ்டத்தை கொடுத்தோம். உன் தாலியை பிரிக்க பார்த்தோம், உன்னை அசிங்கப்படுத்தணும். ஆனால் நீ எங்களுக்காக இப்போது வீராவையே எதிர்த்து பேசுறியே. உன்னை போய் தப்பாக நினச்சிட்டுமே என்று அவள் அலற வேணியும் கண்ணீர் மல்க கயல்வெளியின் கால்களை பற்றி கொண்டாள். பணம், அந்தஸ்தனு பைத்தியமாக அழிஞ்சோமா? அந்த கௌரவம் தான் பெருசுன்னு நினச்சோம். ஆனால் உன் மனசு முன்னாடி அந்த கௌரவம் எல்லாம் தோற்று போயிடுச்சுமா என்று வேணி விம்மினாள். கயல்வெளி குனிந்து அவர்களை தூக்கிவிட்டாள். ஐயோ அம்மா, எந்திரிங்க. மன்னிப்பெல்லாம் கேட்டுக்கிட்டு இனிமேலாவது யாருக்கும் இந்த மாதிரி துரோகம் பண்ணாதீங்க. பணம் எப்பயுமே பெருசு இல்லை. இன்னைக்கு வரும், நாளைக்கு போகும். ஆனால் மனசு தான் முக்கியம். ஒரு பொண்ணாக இருந்துட்டு இன்னொரு பொண்ணோட வழியை உங்களால் உணர முடியலையேன்னு தான் எனக்கு வருத்தமாக இருந்தது. இனிமே யாரையும் கேவலமாக பார்க்காதீங்க என்று கயல் சொன்ன அந்த வார்த்தைகள் அங்கிருந்தவர்களின் உள்ளத்தை பிழிந்தது. அப்போது ஜமீன்தார் ராஜாங்கம் தன் கைத்தடியை ஊன்றியபடியே மெல்ல கயல்வெளியின் அருகில் வந்தார். இத்தனை காலமும் யாருக்கும் தலைவணங்காத அந்த ஜமீன் சிங்கம் இன்று ஒரு சாதாரண பெண்ணின் முன்னால் குற்ற உணர்ச்சியில் கைகோப்பி நின்றது. கயல்வெளியின் கையை பிடித்து கொண்டு, கயல், நான் உன்னை வேலைக்காரின்னு சொன்னேன். ஆனால் உன் மனசு முன்னாடி நான் தான் வேலைக்காரி மாதிரி நிற்கிறேம்மா. என்னை மன்னிச்சிடு என்று கண்ணீர் விட்டார். கையல் பதறி போய், பெரியய்யா, நீங்கள் எதுக்கு அலறீங்க? நீங்கள் பெரியவங்க என்று சொல்ல முற்பட ராஜாங்கம் அவளது தலையை தடவி, இனிமே என்னை பெரியய்யான்னு சொல்லாதம்மா, மாமான்னு கூப்பிடு. இந்த ஜமீன் அந்தஸ்தை விட உன்னை என் மருமகளா அடைய நான் தாம்மா கொடுத்து வச்சிருக்கணும் என்றார். வீரா இன்னும் ஒரு தூணில் சாய்ந்து கொண்டு கயல்வெளியை ஒரு விதமான பெருமையோடும் தன் தந்தையையும் மற்றவர்களையும் ஒரு விதமான முறைப்போடும் பார்த்து கொண்டிருந்தான். கயல்வெளி ஜாடையாக அவனை பார்த்து ஒரு சிறு புன்னகையை சிந்தினாள். அந்த புன்னகையில் எல்லாம் சரியாயிடுங்க என்ற நம்பிக்கை இருந்தது. கயல்வெளியின் கையை தன் கையில் ஏந்தியபடி அந்த ஜமீன் மாளிகையின் வாரிசு ஆதிரனை அணைத்து கொண்ட வீரா இன்று ஒரு புதிய வாழ்க்கையை நோக்கி அடியெடுத்து வைத்தான். அந்த பெரிய ஜமீன் மாளிகை இன்று புது பொலிவு பெற்று திகழ்ந்தது. வேணியும் ஸ்ரேயாவும் ஒரு மூலையில் ஒடுங்கி போய் கயல்வெளிக்கு அடங்கி நடக்கத் தொடங்கியிருந்தனர். ராணி அம்மா தன் பேரனை மடியில் வைத்து கொண்டும் ஜமீன் வாரிசுக்கு திருஷ்டி கழித்து கொண்டிருந்தார். ராஜாங்கம் ஒரு மூலையில் அமைதியாக அமர்ந்து தான் செய்த தவறுகளை எண்ணி அமைதியாக இருந்தார். இரவு நெருங்கியது. மாளிகையின் மேல் மாடியில் உள்ள அந்த பட்டத்து அறை, அன்று கயல்வெளி வேலைக்காரியாக நுழைந்த அதே அறை,
இன்று அவளுக்காக மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. கயல்விழி ஜன்னல் ஓரம் நின்று வானத்து நிலவை பார்த்து கொண்டிருந்தாள். அவளது கழுத்தில் அந்த தாலி இப்போது கம்பீரமாக மின்னியது. அப்போது பின்னாலிருந்து வீராவின் காலடி சத்தம் கேட்டது. கயல்விழி திரும்பவில்லை. ஆனால் அவளது இதயம் துடிக்கும் வேகம் அதிகரித்தது. வீரா மெல்ல வந்து அவளுக்கு பின்னால் நின்றான். அவளது தோள்களில் தன் கைகளை வைத்தான். 2 வருஷம்டி. இந்த 2 வருஷமும் ஒவ்வொரு இரவும் நான் செத்து செத்து பிழைச்சேன்டி. நீ இல்லாமல் இந்த மாளிகை மாதிரி இல்லை. என்னை ஏன் இப்படி தவிக்க விட்ட கயல் என்று அவளது காதோரம் மிக மென்மையாக கேட்டான். கயல்விழி மெல்ல திரும்பி அவன் மார்பில் சாய்ந்து கொண்டாள். உங்கள் உயிரை காப்பாற்ற தான் வீரா நான் ஓடிப்போனேன். ஆனால் உங்கள் நினைப்பு இல்லாத ஒரு நிமிஷம் கூட நான் வாழ்ந்ததில்லை. ஆதிரனோட ஒவ்வொரு அசைவிலையும் உங்களை தான் பார்த்தேன் என்று விம்மி அழுதாள். வீரா அவளது முகத்தை தூக்கி அவளது கண்களில் வழிந்த கண்ணீரை தன் விரல்களால் துடைத்தான். இனி நீ எப்பயுமே அழக்கூடாது கயல். இந்த வீரா உயிரோடு இருக்கிற வரைக்கும் உன்னையோ நம்ம பிள்ளையையோ யாரும் தொட முடியாது. ஜமீன் கௌரவம் வந்தா எல்லாத்தையும் விட நீ தான் எனக்கு முக்கியம் என்று சொல்லி அவளது நெற்றியில் அழுத்தமாக முத்தமிட்டான். அந்த அறையில் மல்லிகை பூக்களின் வாசமும் அவர்களின் இதய துடிப்பும் மட்டுமே நிறைந்திருந்தது. வீரா மெல்ல அவளை தன் கைகளில் அள்ளிக்கொண்டு கட்டிலில் அமர வைத்தான். அன்னைக்கு நாம் தற்செயலாக சேர்ந்தோம். ஆனால் இன்னைக்கு இந்த ஜமீன் மாளிகையே உன்னை என் மனைவியை ஏற்றுக்கிட்டு நிற்குது கயல். இப்போ சொல்லு, நீ இந்த வீராவுடைய மகாராணி தானே என்று அவன் குறும்பாக கேட்க கயல்விழி நாணத்தில் அவன் தோள்களில் முகம் புதைத்து கொண்டாள். 2 வருட பிரிவு, வலி, துரோகம் என அனைத்தும் அந்த ஒரு நொடியில் காணாமல் போனது. மாளிகையின் வெளிச்சம் அணிந்தது. ஆனால் 2 ஆன்மாக்களின் வாழ்வில் ஒரு புதிய ஒளி பிறந்தது. ஜமீன் வாரிசு ஆதிரன் பக்கத்து அறையில் அமைதியாக தூங்கிக் கொண்டிருக்க வீராவும் கயல்விழியும் ஒருவரை ஒருவர் இறுக அணைத்து கொண்டு அந்த நீண்ட இரவு விடிய வேண்டாம் என்று வேண்டிக் கொண்டனர். இது வெறும் உடல்களின் சேர்க்கை அல்ல, 2 வருட தவத்தின் பலனாக கிடைத்த ஆன்ம சங்கமம். அறையின் ஜன்னல்கள் வழியே நுழைந்த நிலவொளி கயல்விழியின் முகத்தில் பட்டு பிரதிபலித்தது. வீரா அவளை பின்னால் இருந்து அணைத்திருந்த அந்த நெருக்கத்தில் அவனது இதய துடிப்பு அவளது முதுகில் தாளமிட்டது. கயல்விழி மெதுவாக அவன் கைகளை பற்றி கொண்டு திரும்பினாள். அவளது கண்களில் தெரிந்த காதல் அந்த அறையில் இருந்த விளக்கு வெளிச்சத்தை விட பிரகாசமாக இருந்தது. வீரா, இந்த 2 வருஷமா நான் அனுபவித்த நரகத்தை விட இப்போ உங்கள் மார்பலை சாஞ்சிக்கிற இந்த ஒரு நொடி எனக்கு போதும். இனிமே இந்த உயிரே போனாலும் உங்களை விட்டு பிரிய மாட்டேன். அப்படி ஒரு நிலைமை வந்தால் அது என் உயிரோட கடைசி நொடியாக தான் இருக்கும் என்று தழுதழுத்த குரலில் சொன்னாள். அவளது வார்த்தைகள் முடிவதற்குள் வீராவின் விரல்கள் அவளது இதழ்களை மூடின. பிரிவை பற்றி இனி ஒரு வார்த்தை கூட பேசாத கயல். உன் மூச்சு காற்று என் மேலே படாத ஒவ்வொரு நிமிஷமும் நான் ஒரு பிணமாக தான் வாழ்ந்தேன். இனி உனக்கும் எனக்குமான இடைவெளி இந்த நில ஒளி கூட உள்ள நுழைய முடியாத அளவுக்கு குறைவாக இருக்கணும் என்று அவன் கிசுகிசுத்தான். அவனது கண்கள் அவளது இதழ்களில் நிலை கொத்தின. கயல்விழி மெல்ல கண்களை மூடி அவனது அணைப்பில் தன்னை ஒப்படைத்தாள். வீரா மெல்ல குனிந்து அவளது இதழ்களை ஆக்கிரமித்தான். அது வெறும் முத்தமல்ல, 2 வருட தேடல், ஏக்கம், வலி மற்றும் தீராத காதலின் வெளிப்பாடு. அந்த ஆழமான முத்தத்தில் கயல்விழி தன்னை மறந்தாள். வீரா அவளது இடையை தன் பலமான கைகளால் இறுக பற்றி தன்னிடம் இன்னும் நெருக்கினான். அவளது மென்மையான உடல் அவனது இரும்பு போன்ற உடலோடு மோதி சங்கமித்தது. அவளது கழுத்தோரம் அவன் முகம் புதைக்க கயல்விழி சுகமான ஒரு நடுக்கத்தோடு அவனது முடியை கோதினாள். அவனது பெயரை அவள் மெல்லிய குரலில் உச்சரிக்க அது அவனது காதுகளில் இன்னும் நெருப்பை மூட்டியது. அந்த பட்டத்து அறையின் மலர் வாசம் அவர்களின் காதலின் சூட்டில் இன்னும் நறுமணம் வீசியது. வீராவின் ஒவ்வொரு அசைவிலும் ஒரு தீவிரம் இருந்தது. தன் அவளை மீண்டும் ஒருபோதும் இழந்துவிடக்கூடாது என்ற வைராக்கியம் அதில் தெரிந்தது. கயல்விழியின் மேனி நில ஒளியில் மின்ன வீரா அவளை மெல்ல தூக்கி கட்டிலில் கிடத்தினான்.
அவனது கண்கள் அவளது அழகை அணு அணுவாக ரசித்தன. நீதான் என் மகாராணி. இந்த ஜமீனுக்கும் இந்த வீராவுக்கும் நீ மட்டும்தான் சொந்தம் என்று சொல்லியபடி அவளது நெற்றியிலிருந்து இதழ் வரை முத்தங்களால் நனைத்தான். அந்த நீண்ட இரவு 2 இதயங்களின் ஏக்கத்தை தீர்த்து ஒரு புதிய வாழ்க்கையின் அச்சாரமாக மாறியது. காலங்கள் கடந்தாலும் அழியாத ஒரு காவிய காதலாக அவர்களின் சங்கமம் அந்த ஜமீன் மாளிகையில் பதிவானது. அந்த ஜமீன் மாளிகையின் ஜன்னல் திரைகளை மெல்ல விலக்கி கொண்டு இளம் சூரியனின் கதிர்கள் அறைக்குள் தங்கம் தெளித்தது போல பரவின. விடியற் காலை பனியும் மாளிகை தோட்டத்து மல்லிகையின் வாசனையும் அறையை நிறைத்திருந்தது. வீராவின் அகன்ற மார்பில் சாய்ந்திருந்த கயல்விழி மெல்ல கண்விழித்தாள். வீராவின் மூச்சுக்காற்று அவளது தலைமுடியை கோதி கொண்டிருந்தது. அவனது மார்பில் தெரிந்த அந்த பனித்துளி போன்ற வியர்வை ஒரு காவியத்தின் வரிகள் போல அவளுக்கு தெரிந்தது. என் உலகம் இதோ என் மார்போடு சாஞ்சிருக்கு என்று எண்ணியவள் அவன் தூக்கம் கலைந்துவிடக்கூடாது என்பதற்காக மெல்ல எழுந்திருக்க முயன்றாள். கயல்விழி கட்டிலை விட்டு எழ முற்பட அந்த நொடி அவளது புடவை முந்தனை வீராவின் கைக்குள் சிக்கியது. தூக்கத்தில் இருப்பது போல நடித்த வீரா ஒரே இழுப்பில் அவளை மீண்டும் தன் மார்பின் மேல் விழ செய்தான். அச்சோ, விடுங்க வீரா, விடிஞ்சு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. எல்லாரும் என்ன நினைப்பாங்க? விடுங்க, நான் குளிக்க போகணும் என்று கயல்விழி செல்லமாக சினுங்கினாள். ஆனால் வீரா அவளை விடவில்லை. அவளது கண்களை ஆழமாக பார்த்தவன், என்னடி அவசரம்? 2 வருஷம் இந்த மார்பலை சாயாம நீ தவிச்சதை விடவா இந்த விடியல் பெருசு? இந்த ஜான்சி ராணியை இப்போதைக்கு விடுறதா இல்லை என்று சொல்லி ஒரு குறும்பான கண்ணசைவை செய்தான். கயல்விழி இதெல்லாம் சரிப்பட்டு வராது என்று பலமாக போராடி எழ முயன்றபோது அவளது தலைமுடியில் இருந்த கொண்டை மெல்ல அவிழ்ந்து அவளது முதுகு வழியாக படர்ந்தது. அவளது கார்மேக கூந்தலின் அந்த இயற்கை நறுமணம் வீராவினை அப்படியே கிறங்கடித்தது. இந்த வாசத்துக்காக தான் கயல் நான் 2 வருஷமா ஏங்கினேன் என்று சொன்னவன் அவளது கூந்தலில் முகம் புதைத்து அந்த வாசனையை ஆழமாக சுவாசித்தான். கயல்விழி அவனது அந்த அதீத காதலில் அப்படியே உறைந்து போனாள். இறுதியில் அவனது கன்னத்தில் ஒரு சிறு முத்தம் தந்து தப்பித்து ஓடினாள். சிறிது நேரத்தில் குளித்து முடித்து ஈர கூந்தலோடு மஞ்சள் பூசிய முகமும் நெற்றியில் குங்குமமாக கயல்விழி கீழே இறங்கி வந்தாள். ஒரு ஜமீன் வாரிசின் மனைவியாக அவளிடம் ஒரு தனி தேஜஸ் இருந்தது. பூஜை அறையில் ராஜாங்கம், ராணி அம்மா, ரேவதி என அனைவரும் அமைதியாக காத்திருந்தனர். கயல்விழி மெல்ல பூஜை அறைக்குள் நுழைந்து பித்தளை விளக்குகளை சுத்தம் செய்து நெய் ஊற்றி திரியிட்டாள். அவள் விளக்கேற்றிய அந்த நொடி அந்த மாளிகையில் இருந்த 2 வருட இருளும் நிரந்தரமாக விலகியது போல இருந்தது. கயல்விழி கண்களை மூடி மனமுருகி பூஜை செய்தாள். இந்த குடும்பம் என்னைக்கும் பிரியாமல் இருக்கணும், என் கணவனும் குழந்தையும் நல்லா இருக்கணும் என்று அவள் வேண்டிக் கொண்டதைக் கண்டு ராணி அம்மாவின் கண்களில் கண்ணீர் வழிந்தது. வீராவும் அங்கே வந்து வாசலில் நின்று தன் மனைவியின் அந்த தெய்வீக கோலத்தைக் கண்டு பெருமிதத்தோடு நின்றான். ஜமீன் மாளிகை இன்று ஒரு கோயிலாக மாறியிருந்தது. பூஜை அறையில் கயல்விழி ஏற்றிய தீபம் பிரகாசமாக எரிந்து கொண்டிருக்க வீராவும் கீழே இறங்கி வந்தான். குடும்பமே அன்று ஒன்று கூடி இறைவனை வழிபட்டது. விபூதி பிரசாதத்தை ஒருவருக்கொருவர் இட்டு கொண்ட பிறகு வீராவும் கயல்விழியும் இணைந்து ராஜாங்கம் மற்றும் ராணி அம்மாவின் கால்களில் விழுந்து ஆசி பெற்றனர். நல்லா இருங்கப்பா, இந்த வீட்டோட சந்தோஷம் உங்கள் கையில் தான் இருக்குது என்று ராஜாங்கம் தழுதழுத்த குரலில் ஆசி வழங்கினார். அந்த ஜமீன் மாளிகை இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு முழுமையான குடும்பமாக திகழ்ந்தது. அப்போது அங்கே ஒரு மெல்லிய காதல் நாடகம் அரங்கேறியது. ஒரு ஓரமாக நின்றிருந்த ரவியும் ரேவதியும் யாருக்கும் தெரியாமல் ஒருவரைக்கொருவர் பார்த்து கொண்டிருந்தனர். ரவியின் கண்களில் தெரிந்த அந்த நேசமும் ரேவதியின் முகத்தில் படர்ந்த அந்த மெல்லிய நாணமும் வீராவின் கழுகு பார்வையில் தப்பவில்லை. வீரா சட்டென்று உரக்க சிரித்தான். டேய் ரவி, போதும்டா, என் தங்கச்சி ரேவதியை இப்படி சைட் அடித்தது போதும், ஊரே பார்க்குதுடா என்று அவன் கிண்டல் செய்ய மாளிகையே சிரிப்பொலியில் நிறைந்தது. ரவி பதறிப்போய், டி வீரா சும்மாருடா, பெரியவங்க எல்லாம் இருக்காங்க,
என்ற மெதுவான குரலில் அடக்க முயல ரேவதியோ வெட்கத்தில் தலை குனிந்து நின்றாள். கயல்விழி மெல்ல ராணி அம்மாவிடமும் ராஜாங்கத்திடமும் சென்றாள். அத்தை, மாமா, ரவியண்ணா எனக்காக எவ்வளவோ செஞ்சிருக்காரு. அவருக்கு இந்த ஜமீனில் ஒரு வாழ்க்கை கிடைச்சா அது எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். ரவி அண்ணனுக்கும் ரேவதிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாமா மாமா என்று கேட்டாள். ராஜாங்கம் புன்னகையோடு, கயல், நீ கேட்குறது ரொம்ப சரிம்மா. ரவி நல்ல பையன். இந்த வாரத்திலேயே நல்ல நாள் பார்த்து 2 பேருக்கும் கல்யாணத்தை முடிச்சிடலாம். ரவிக்கும் ரேவதிக்கும் நாம தான் அப்பா அம்மாவாக இருந்து எல்லா சீர்சனத்தையும் செய்யணும் என்றார். நிச்சயம் உறுதியானதும் ரேவதி ஓடி வந்து கயல்விழியை இறுக கட்டிப்பிடித்து கொண்டாள். தேங்க்ஸ் கயல் என்ற அவள் காதில் கிசுகிசுக்க கயல் அவளை பார்த்து, ஏய் ரேவதி, என்ன வெக்கலாம் படுற என்று கிண்டல் செய்தாள். ரவி சட்டென்று ரேவதியை பார்த்து ஒரு கண்ணசைவு செய்ய அதை கண்ட ரேவதியோ வெட்கத்தில் ஓடி தன் அறைக்குள் மறைந்தாள். மாளிகையில் மகிழ்ச்சி வெள்ளம் கரை புரண்டு ஓடியது. இந்த சந்தோஷ கொண்டாட்டங்களுக்கு நடுவே ஒரு மூலையில் நின்றிருந்த ஸ்ரேயாவை கயல்விழி கவனித்தாள். ஸ்ரேயாவின் கண்கள் கலங்கியிருந்தன. தான் செய்த தவறுகளால் இன்று தனக்கென யாரும் இல்லையே என்ற ஏக்கம் அவள் முகத்தில் தெரிந்தது. அவளுக்கும் ஒரு வாழ்க்கை அமைய வேண்டும். அவளும் ஒரு பெண்ணாக தன் வாழ்க்கையை சீரமைக்க வேண்டும் என்ற ஆசை அவளுக்குள் இருப்பதை கயல் உணர்ந்தாள். தண்டிப்பதை விட மன்னிப்பதே பெரிய தர்மம் என்பதை கயல் தன் மௌனத்தால் அங்கேயே நிலைநாட்டினாள். மேல் மாடியில் சூரிய ஒளி ஜன்னல் வழியாக எட்டி பார்த்து கொண்டிருக்க கயல்விழி குளித்து முடித்து தன் நீண்ட கருங்கோந்தலை அவிழ்த்துவிட்டு தலை சீவி கொண்டிருந்தாள். அந்த ஈரக்கூந்தலின் நறுமணம் அறையெங்கும் மல்லிகையாய் நிறைந்திருந்தது. அப்போது பின்னாடி பூனை போல வந்த வீரா அவளை அப்படியே பின்னால் இருந்து அணைத்து கொண்டான். என் பொண்டாட்டி ஒரு தேவதடி. இந்த கூந்தலோட அழகும் உன் முகத்தோட தேஜஸத்துக்கு முன்னாடி அந்த சூரியன் கூட தோத்து போயிடும் என்ற அவளது உச்சி முதல் பாதம் வரை தன் கண்களால் ரசித்து கவிதை பாடினான். கயல்விழி நாணத்துடன், அட போங்க வீரா, வேலை இருக்கு என்று நகர பார்த்தாள். நகர பார்த்தவளை விடாமல் தன் பலமான கைகளால் அப்படியே லாக் செய்தான் வீரா. அவளது கழுத்தோரம் முகம் புதைத்து இதழ்களை நோக்கி மெல்ல முன்னேறினான். கயல்விழி சிரித்து கொண்டே அவனது வாய்மேல் தன் விரல்களை வைத்து தடுத்தாள். விடுங்க வீரா, நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் என்றாள். வீரா விடா கண்டனாக, இப்போ எதையும் பேசி என் மூட கெடுக்காத கயல். நம்ம சிங்கக்குட்டி ஆதிரன் உள்ள வர்றதுக்குள்ள ஒரே ஒரு கிஸ் ப்ளீஸ் என்று குழந்தையாய் அடம்பிடித்தான். ஆனால் கயல்விழி உறுதியாக, நோ நோ, நான் சொல்கிறத கேட்டாதான் உங்களை விடுவேன் என்று சொல்ல வேறு வழியின்றி அவளை தூக்கி தன் மடியில் அமர வைத்து கொண்டான். சரி சொல்லுங்க என் ஜான்சி ராணி, என்ன விஷயம் என்று கேட்டான். விஷயம் ஸ்ரேயாவை பற்றி தான் என்று கயல்விழி ஆரம்பித்ததும் வீராவின் முகம் அடுத்த நொடியே மாறியது. அவளை பற்றி என்கிட்ட பேசாத கயல். நமக்கு எவ்வளவு துரோகம் பண்ண அவ முகத்தில் முழிக்கவே எனக்கு பிடிக்கல என்று கோபமாக முகத்தை திருப்பி கொண்டான். கயல்விழி அவன் கன்னத்தை திருப்பி, ப்ளீஸுங்க, நான் சொல்கிறத கேளுங்க. அவளும் ஒரு பொண்ணு தானே. அவளுக்கு ஒரு வாழ்க்கை வேண்டாமா? இப்போது அவள் மாறிட்டா வீரா. முன்ன மாதிரி அவகிட்ட அந்த திமிர் இல்லை. அவளை இப்படியே விட வேண்டாம். அவளுக்கு ஒரு நல்ல பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் என்று கனிவோடு சொன்னவள். வீரா அவளை ஆச்சரியமாக பார்த்தான். ஏன் கையில், உனக்கு கெடுதல் நினச்சவங்களுக்கு கூட நீ ஏன் இப்படி நல்லது செய்யணும்னு நினைக்கிற? அவ உன்னையும் உன் தாலியையும் எவ்வளோ அசிங்கப்படுத்தினா என்று கேட்டான். கயல்விழி ஒரு அழகான புன்னகையை சிந்தி, நமக்கு கெடுதல் செஞ்சவங்களுக்கு பதிலுக்கு நாமும் கெடுதல் செஞ்சா நமக்கும் அவங்களுக்கும் என்னங்க வித்தியாசம்? அவங்கள மன்னிச்சு ஒரு வாழ்க்கை கொடுக்கறதுல கிடைக்கிற சந்தோஷமே தனி என்றாள். அவளது இந்த தெய்வீக குணத்தை கண்டு வீரா வியந்து நின்றான். சரி கயல், ஓ இஷ்டப்படியே செய்யலாம். ஆனால் யார் அவளை கட்டிக்க முன் வருவாங்க என்று வீரா கேட்க கயல்விழி தன் மனதில் இருந்த திட்டத்தை உடைத்தாள். எனக்கு ஒரு யோசனை இருக்குது. நம்ம ரமேஷை ஸ்ரேயாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா என்ன என்றாள். வீரா அதிர்ந்து போனான். என்னது, ரமேஷா? ரமேஷ் தங்கமான பையன்டி. அவனுக்கு இந்த ஸ்ரேயாவை பிடிக்குமா?
அது மட்டும் இல்லாமல் ரமேஷோட குணத்துக்கு ஸ்ரேயா செட் ஆவாளா என்று சந்தேகமாக கேட்டான். அதெல்லாம் நாம தான் பேசி சம்மதிக்க வைக்கணும் வீரா. ரமேஷ் மனசு வச்சா ஸ்ரேயாவோட வாழ்க்கையே மாறிடும். நம்ம நேரில் போய் ரமேஷ் கிட்ட பேசலாமா என்று கைல்விழி கேட்க, வீராவும் அவளது கருணைக்கு கட்டுப்பட்டு, ம் ஓகே, என் தேவதை சொன்னால் அது சரியாக தான் இருக்கும், போய் பேசுவோம் என்று அவளை மீண்டும் இருக அணைத்து கொண்டான். வீராவும் கைல்வெளியும் ரமேஷின் வீட்டிற்கு சென்றனர். ரமேஷின் அம்மா லக்ஷ்மி, ஜமீன் வாரிசு அவரது மனைவியும் தன் வீட்டிற்கு வந்ததைக் கண்டு பதறி போய் வரவேற்றார். வாங்க தம்பி, வா கையல், என்ன விசேஷம், சொல்லாம கொள்ளாம வந்திருக்கீங்க என்று லக்ஷ்மி அம்மா கேட்க, ரமேஷும் புன்னகையோடு அவர்களை வரவேற்று அமர வைத்தான். நீங்கள் 2 பேரும் ஒன்றா வரதை பார்க்கவே சந்தோஷமாக இருக்கு வீரா என்றான் ரமேஷ். சிறிது நேரம் இயல்பாக பேசிவிட்டு கைல்விழி மெல்ல விஷயத்தை ஆரம்பித்தாள். அம்மா, ரமேஷ், நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்க போகிறேன். அது ரமேஷோட வாழ்க்கை சம்மந்தப்பட்டது என்றாள் கையல். ரமேஷ் ஆர்வமாக கவனிக்க தொடங்கினான். ரமேஷ், வாழ்க்கையில் சில பேர் தெரிஞ்சோ தெரியாமலோ தப்பு பண்ணுவாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்து நல்வழிப்படுத்துறது ஒரு பெரிய புண்ணியம். ஸ்ரேயா, அவளை பற்றி உங்களுக்கு தெரியும் தானே? அவள் பண்ணினது தப்பு தான். ஆனால் இப்போ அவள் தன் தப்பாக நினச்சி நிஜமாகவே வருந்துறா என்று ஆரம்பித்தாள். வீரா குறுக்கிட்டு, டே ரமேஷ், கையல் என்ன சொல்ல வரானா? ஸ்ரேயாவுக்கு ஒரு வாழ்க்கை வேணும். அவளை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவளோட எதிர்காலம் நல்லா இருக்குன்னு இவ ஆசைப்பட்றா. எனக்கு ஆரம்பத்திலிருந்தே இதில் உடன்பாடு இல்லை. ஏன்னா அவள் உனக்கு தகுதியானவளான்னு எனக்கு தோணுச்சு. ஆனால் கையல் சொன்னால் அதில் ஒரு அர்த்தம் இருக்குன்னு எனக்கு தோணுது என்றான் வீரா. இதை கேட்டதும் ரமேஷின் முகத்தில் ஒரு நிமிடம் அமைதி நிலவியது. லக்ஷ்மி அம்மா அதிர்ச்சியுடன் பார்த்தார். அறையில் நிலவிய நிசப்தத்தை ரமேஷை உடைத்தான். கயல், நீயும் வீராவும் இவ்வளோ தூரம் யோசிச்சு என்கிட்ட கேட்குறீங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். ஸ்ரேயா பண்ணின துரோகத்தில் அதிகமாக பாதிக்கப்பட்டவ நீ தான். ஆனால் நீயே அவளை மன்னிச்சு அவளுக்கு ஒரு வாழ்க்கை கொடுக்கணும்னு நினைக்கும்போது, ஒரு நண்பனா நான் ஏன் அவளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கக்கூடாது? எனக்கு கல்யாணத்தில் பெருசாக ஆசை கிடையாது. ஆனால் ஒரு பொண்ணோட வாழ்க்கையை மீட்டெடுக்க என்னால் முடியும்னா அந்த புண்ணியத்தை நான் ஏன் இழக்கணும் என்று நிதானமாக சொன்னான். ரமேஷ் தன் அம்மாவை பார்த்து, அம்மா, உங்களுக்கு சம்மதம்னா நான் இந்த திருமணத்துக்கு சம்மதிக்கிறேன். கையல் சொல்கிற மாதிரி ஸ்ரேயா திருந்திருந்தா அவளை ஏற்றுக்க எனக்கு எந்த தடையும் இல்லை என்றான். லக்ஷ்மி அம்மாவும் கைல்வெளியின் கருணையை கண்டு நெகிழ்ந்து, நீங்கள் சொல்கிறதுக்கு மறு பேச்சு ஏதுப்பா? என் பையன் ஒரு பொண்ணோட வாழ்க்கையில் விளக்கேற்றி வைப்பான். அப்படின்னா எனக்கு சம்மதம்தான் என்றார். கைல்வெளியின் கண்களில் ஆனந்த கண்ணீர் வழிந்தது. தேங்க்ஸ் ரமேஷ், நீங்கள் ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்கீங்க. ஸ்ரேயாவை நாங்கள் ஒரு நல்ல பொண்ணாக மாற்றி உங்ககிட்ட ஒப்படைப்போம் என்றாள் கையல். ஜமீன் மாளிகையின் பின்பக்க தோட்டத்தில் ஸ்ரேயா தனியாக அமர்ந்து அழுது கொண்டிருந்தாள். தான் இத்தனை காலம் செய்த பாவங்களும் கைல்வெளிக்கு இழைத்த துரோகங்களும் அவளை நிழல் போல துரத்தின. இவ்வளவு நடந்தோ கைல்வெளி என்ன இந்த வீட்டை விட்டு துரத்தலையே. நான் அவளுக்கு எவ்வளோ கெடுதல் செஞ்சோம், ஆனால் அவள் எனக்கு அடைக்கலம் கொடுத்திருக்காளே என்று எண்ணி அவள் குமைந்து கொண்டிருந்தாள். அப்போது அவளுக்கு பின்னால் கைல்வெளி மெல்ல வந்து நின்றாள். ஸ்ரேயா என்று கையில் மென்மையாக அழைக்க, ஸ்ரேயா பதறிப்போய் எழுந்து நின்று கண்ணீரை துடைத்து கொண்டாள். மன்னிச்சிடு கையல், என்னை பார்த்தாலே உனக்கு அருவருப்பாக இருக்கணும் எனக்கு தெரியும். நான் உனக்கு துரோகம் செஞ்சவ என்று விம்மினாள். கைல்வெளி அவளது கைகளை பற்றி, பழசையெல்லாம் மறந்துடு ஸ்ரேயா. நீ செஞ்சது தப்புன்னு உனக்கு தோணுனா அந்த நிமிஷமே நீ சுத்தமாயிட்ட. உனக்கு ஒரு புது வாழ்க்கை வேணும்னு தான் நான் ஆசைப்பட்றேன் என்று கையல் கூற, ஸ்ரேயா ஆச்சரியமாக பார்க்க கைல்வெளி தொடர்ந்தாள். உனக்காக ஒரு நல்ல பையனை பார்த்துருக்கோம் ரமேஷ். ரமேஷை உனக்கு தெரியும்ல, தங்கமான குணம் அவருக்கு. உன்னை அவர் கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சிட்டாரு. உனக்கு இதில் சம்மதமா என்று கேட்க, ஸ்ரேயாவுக்கு தூக்கி வாரி போட்டது. என்ன சொல்கிற கையல்? ரமேஷ் மாதிரி ஒரு நல்ல மனுஷன் என்னைய கல்யாணம் பண்ணிக்க போகிறாரு. என் கடந்த காலம் தெரிஞ்சும் அவர் எப்படி சம்மதிச்சாரு? எனக்கு இதுக்கெல்லாம் தகுதி இருக்கா
என்று அடுக்கடுக்காக கேள்விகள் கேட்டாள். கயல்விழி அவளை அணைத்து கொண்டு, தகுதிங்கிறது நாம் இப்போ எப்படி இருக்கோன்றதுல தான் இருக்கு ஸ்ரேயா. ரமேஷ் உன் மனசை புரிஞ்சுக்கிட்டு உனக்கு ஒரு புது வாழ்க்கையை தர முன் வந்திருக்காரு. இது உனக்கு கிடைச்ச பெரிய வாய்ப்பு. நீ ஒரு மனைவியா, ஒரு மருமகளா, ஒரு வீட்டை அழகாக்க போற என்று ஆறுதல் கூற, ஸ்ரேயா கயல்விழியின் தோளில் சாய்ந்து கதறினாள். உன்ன மாதிரி ஒரு தேவதையை நான் பகைச்சிக்கிட்டேனே. நீ இல்லாமல் போயிருந்தா என் வாழ்க்கை என்ன ஆகியிருக்கும்? ரமேஷுக்கு நான் நல்ல மனைவியாக இருப்பேன் கயல். இது உன் மேலே சத்தியம் என்று உறுதி கூறினாள். தூரத்தில் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த வீரா மெல்ல அங்கே வந்தான். ஸ்ரேயா அவனை கண்டதும் பயத்தில் ஒதுங்கி நின்றாள். வீரா அவளை பார்த்து, ஸ்ரேயா, கயல் உனக்காக இவ்வளோ தூரம் இறங்கி வந்திருக்கா. அவளுக்காகவாவது நீ ரமேஷோட வாழ்க்கையை சந்தோஷமாக வச்சுக்கணும். இனிமேலாவது பழைய புத்தியை விட்டுட்டு ஒரு நல்ல மனுஷியாக வாழ்ந்து காட்டு என்று கம்பீரமாக சொல்ல, ஸ்ரேயா தலை குனிந்து சம்மதம் தெரிவித்தாள். மாளிகையின் மைய மண்டபத்தில் ராஜாங்கம், ராணி அம்மா, வீரா, கயல்விழி என அனைவரும் அமர்ந்திருந்தனர். கயல்விழி மெல்ல தன் விருப்பத்தை முன்வைத்தாள். மாமா, அத்தை, எனக்கு ஒரு ஆசை. ரவி அண்ணா ரேவதி கல்யாணமோ, ரமேஷ் ஸ்ரேயா கல்யாணமோ ஏன் நம்ம ஒரே மேடையில் நடத்தக்கூடாது? நம்ம குடும்பத்தோட எல்லா கசப்புகளும் தீர்ந்து ஒரு புது ஆரம்பமாக இது அமையட்டும் என்றாள். ராஜாங்கம் புன்னகையோடு வீராவை பார்த்தார். வீரா கயல்விழியின் கையை பற்றி கொண்டு, கயல் சொல்கிறது தான் சரிப்பா. தனித்தனியாக எதுக்கு? ஒரே மேடையில் ஒரே வேக்கிற மாதிரி இந்த ஜமீன் மாளிகையே விமர்சையாக நடத்திடலாம் என்றார். திருமண நாள் வந்தது. மாளிகை முழுவதும் மாவிலை தோரணங்களும் நறுமண மலர்களும் சொர்க்கம் போல காட்சியளித்தது. நாதஸ்வர இசை விண்ணை தொட்டது. மேடையில் 2 மணமகன்களும் 2 மணமகள்களும் ஜொலித்தனர். ஒரு பக்கம் ரவியும் ரேவதியும் பரஸ்பரம் பார்த்து சிரித்து கொள்ள, இன்னொரு பக்கம் ரமேஷ் அமைதியாகவும் ஸ்ரேயா அடக்கமாகவும் அமர்ந்திருந்தனர். கயல்விழி ஓடி ஓடி எல்லா வேலைகளையும் கவனித்து கொண்டிருந்தாள். அவளது முகத்தில் இன்று ஒரு தனி நிறைவே இருந்தது. கெட்டிமேளம் கெட்டிமேளம் என்று ஐயர் குரல் கொடுக்க, சும முகூர்த்த வேளைகளில் ரவி ரேவதியின் கழுத்திலும் ரமேஷ் ஸ்ரேயாவின் கழுத்திலும் மங்கள நான் சூட்டினார்கள். மாளிகையில் அச்சிதை மழை பொழிந்தது. ஸ்ரேயா தாலி கட்டும்போது கயல்விழியை பார்த்து கண் கலங்கினாள். அந்த ஒரு நொடி அவளது பழைய துரோகங்கள் எல்லாம் அங்கேயே எரிந்து சாம்பலாகின. கயல்விழி மேடைக்கு வந்து 2 ஜோடிகளுக்கும் அச்சதை தோவி ஆசி வழங்கினாள். ராஜாங்கம் எழுந்து வந்து மணமக்களை வாழ்த்தினார். இன்னைக்கு தான் என் மனசு நிறைவா இருக்கு. கயல், நீ இந்த வீட்டுக்கு வந்தப்போ உன்னை வெறும் வேலைக்காரியாக தான் பார்த்தேன். ஆனால் இன்னைக்கு இந்த ஜமீனோட கௌரவத்தையும் சந்தோஷத்தையும் நிலைநாட்டின மகாலட்சுமி நீதாம்மா என்று அவர் சொல்ல, ராணி அம்மாவும் நெகிழ்ச்சியில் கயல்விழியை அணைத்து கொண்டார். வீரா தன் மனைவியின் தோளில் கை போட்டு, பாத்திய கயல், உன் ஒருத்தியோட அன்பும் பொறுமையும் தான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கு. நீ தாண்டி இந்த வீராவோட உண்மையான பலம் என்று பெருமையோடு சொன்னான். மாளிகையின் வாசலில் ஆதிரன் தன் மழலை சிரிப்போடு விளையாடி கொண்டிருக்க, குடும்பமே ஒன்றிணைந்து ஒரு பெரிய புகைப்படத்திற்கு போஸ் கொடுத்தனர். பிரிந்திருந்த இதயங்கள் இணைந்தன. உடைந்த உறவுகள் ஒட்டினர். ஜமீன் மாளிகையின் இருள் நீங்கி அன்பெனும் ஒளி என்றென்றும் நிலைத்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு அந்த மங்கள இரவு இனிதே முடிந்தது. அன்பு நேயர்களே, இதோ வீராவினுடைய ஆக்ரோஷமான காதலும் கயல்விழியின் பொறுமை கலந்த தியாகமும் ஒரு அழகான நந்தவனமாக மலர்ந்து இன்று சுபமாக நிறைவடைந்திருக்கிறது. ஒரு ஜமீன் மாளிகையின் 2 அறைகளில் தொடங்கிய இந்த தேடல் இன்று அந்த மாளிகை முழுவதையும் அன்பால் ஒளிர செய்கிறது. வாழ்க்கை என்பது எப்போதும் நேர்கோட்டில் செல்வதில்லை. சில நேரங்களில் வஞ்சகம் வெல்வது போல தோன்றும். சில நேரங்களில் உண்மையான அன்பு அனாதியாக நடுரோட்டில் நிற்பது போல தோன்றும். ஆனால் காலத்தின் சக்கரம் சுழலும் போது தர்மமும் உண்மையான காதலும் ஒருபோதும் தோற்று போகாது என்பதற்கு இந்த வீரா கயல்விழி காவியமே ஒரு சாட்சி. துரோகம் செய்தவர்களை தன் கருணையால் மன்னித்து ஒரு உடைந்த குடும்பத்தை மீண்டும் ஒன்று சேர்த்த கயல்விழி ஒவ்வொரு பெண்ணுக்குள்ளும் இருக்கும் பொறுமையின் சிகரம். தன் கௌரவத்தை விட தன் மனைவியும் வாரிசுமே முக்கியம் என்று துணிந்து நின்ற வீரா ஒவ்வொரு ஆணுக்கும் ஒரு பாடம்.
பணம், அந்தஸ்து, ஜமீன் கௌரவம் இவை அனைத்தும் இன்று வந்தவை, நாளை மறைபவை. ஆனால் ஒருவருக்கொருவர் காட்டும் உண்மையான அன்பும் விட்டு கொடுத்தலும் மட்டுமே காலங்கள் கடந்தும் நிலைத்து நிற்கும். இன்று ரவி, ரேவதி, ரமேஷ், ஸ்ரேயா என புதிய பந்தங்கள் மலர்ந்திருப்பது அந்த மாளிகையில் இனி துரோகத்திற்கு இடமில்லை என்பதை காட்டுகிறது. மன்னிக்க தெரிந்தவன் மனிதன், அந்த மன்னிப்பால் ஒரு வாழ்க்கையை மாற்றத் தெரிந்தவன் தேவன். கயல்விழியின் இந்த ஒரு கொள்கைதான் இன்று ஒரு அழிந்து போகவிருக்கும் வம்சத்தை மீண்டும் உயிர்ப்பித்திருக்கிறது. ஜமீன் வாரிசு ஆதிரனின் மழலை சிரிப்பில் அந்த மாளிகையின் எதிர்காலம் இப்போது பிரகாசமாக தெரிகிறது. இந்த நீண்ட பயணத்தில் எங்களோடு பயணித்த உங்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். இந்த கதை உங்கள் இதயத்தின் ஏதோ ஒரு மூலையில் ஒரு சிறு நம்பிக்கையை விதித்திருந்தால் அதுவே எங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி. அன்பே சிவம், அன்பே தர்மம், அன்பே வாழ்க்கை. இதோட இறுதி பகுதி முடியுது காய்ஸ். அடுத்து ஒரு புதிய கதையோடு உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் கைஸ். மறக்காமல் ஹைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். எல்லாருக்கும் ஷேரும் பண்ணுங்கள் கைஸ். எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.